அனைவருக்கும் வணக்கம். நான் கல்விவேதம் ராஜ்குமார் பேசுகிறேன். வெற்றிவேல் வீரவேல். இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம்ன்ற புதுசாக வந்திருக்க சிலபஸ் படி, அதாவது யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் உருவாகுதலில் பிஆர் அம்பேத்கர் ஃபஸ்ட் இருக்கார். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிஆர் அம்பேத்கர் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த நோட்ஸ் டேஃப் வச்சு தான் எடுத்தாங்க. நிறையா கலெக்ஷன் பண்ணேன். அப்புறம் டாப்பில் பார்த்தா எல்லாமே கரெக்டாக ஒரு 85% அளவு கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் குறையுது இதில். அது அந்தளவுக்கு, அதாவது அது அவுட் சோர்ஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட்டு தான் இவங்க கொடுத்துருக்கிறது. சரிங்களா, உள்ளே போகலாங்களா? அண்ணல் அம்பேத்கர், இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா பீமாராவ் ராம்ஜி. இவரோட காலம் 14/4/1891 முதல் 6/12/1956 வரை. இவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா ராம்ஜி சக்பால், பீமாபாய். இவரோட தந்தை பார்த்திங்கன்னா இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவரோட அப்பா பார்த்திங்கன்னா இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்திருக்காரு. இவருடைய ஆசிரியர் பெயர் அம்பேத்கர். இவருக்கு பீமாராவ் எப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகாபாரதத்தில் பீமர் வருவார்ல, அவரை போல் வீரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட அப்பா பீமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சார். அதுதான் பீமாராவ். அப்பாவுடைய பேர் ராம்ஜி சக்பாலில். இப்போ நம்மளோட பேர் வருதுன்னா நமக்கு பின்னாடி அப்பா பேர் வரும்ல, அதே தான் பீமாராவ் ராம்ஜின்றது அப்பாவோட பேர் பின்னாடி வச்சுருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அம்பேத்கர்ன்ற ஒரு ஆசிரியர் தான் அவருக்கு படிக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணார். அந்த பேரை தான் அவர் பின்னாடி அம்பேத்கர்னு மாற்றிக்கிட்டார். ஓகேங்களா? இப்போ அவர் என்ன ஊரில் பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிரா மாநிலம், மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ரத்னகிரி மாவட்டம், அங்கே அம்பவாடே அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. 14வது பையனாக பிறந்திருக்காருங்க. அவங்களுக்கு அம்பேத்கர் கூட பிறந்தவங்க இவருக்கு முன்னாடி 13 பேர் பிறந்திருக்காங்க. அதில் அம்பேத்கர் 14வதாக பிறந்திருக்காரு. ஓகேங்களா? இவரை பற்றி தான் தெரியும். இவர் விடுதலை பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா இவர் தான் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர். இப்போ பார்த்திங்கன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா யார் முதல் பிரைம் மினிஸ்டர், யார் முதலமைச்சர் அப்படின்னு கேட்குறோம்ல, அதில் முதல் சட்ட அமைச்சர்னு யார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய சட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தாங்க. இவர் தான் அரசியலமைப்பை சாசனத்தை உருவாக்குறதுனால இவர் தான் அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். இப்போ இவர் படிப்பில் மட்டும் இல்லைங்க, நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம்ல, அது இயற்கையாகவே அவருக்கு இருந்திருக்கு. படித்தும் நிறைய விஷயங்களை கற்றுருக்காரு. ஓகேங்களா? அதில் தான் பார்த்தீங்கன்னா பொருளியல் அறிஞர் இருந்திருக்காரு, அரசியல் தத்துவ மேதையாகவும் இருந்திருக்காரு, பகுத்தறிவாளராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல இதில் சிறந்து விளங்கியிருக்காருங்க. இப்போ இவரோட கல்வி பார்த்திங்க அப்படின்னா, இவரோட ஸ்கூல் எங்கே படித்தார் பார்த்திங்கன்னா, அம்பேத்கரை சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். ஃபஸ்ட்டு அவர் எங்கே கல்வியை தொடங்குறாருன்னா சதாரான்ற பள்ளியில் தான் அவரோட கல்வியை தொடங்குறாரு. ஓகேங்களா? அவங்களோட அம்பேத்கர்னு சொன்னோம்ல, அதான் பீமாராவோட ஆசிரியர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் அம்பேத்கருங்க. அவரோட பேர் மகாதேவ் அம்பேத்கர். இப்போ பீமாராவ் சக்பால்ன்ற பேர் அவங்க ஆசிரியர் பேர் தான் அம்பேத்கர்னு கடைசியில் அவர் வச்சுக்கிட்டார். 1904ஆம் ஆண்டில் இவருடைய குடும்பம் என்ன ஆகுதுன்னா மும்பைக்கு குடிபெயர்றாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. அங்கே எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்றாருங்க. பள்ளி படிப்பை எப்போ முடிக்கிறாருன்னா 1907 முடிக்கிறாரு. பழைய ஸ்கூல் புக் 10th பார்த்தீங்கன்னா 1908ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசில் பார்த்தீங்கன்னா 1907ன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் ஆப்ஷன்ஸ் என்ன வருதுன்னு பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸ்கூல் பேர் என்னன்னா எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்றாரு 1907 இல்லை 1907 இல்லை 1908. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அப்போலாம் பார்த்தீங்கன்னா 10th முன்னாடி 8வது தான் வந்து கொஞ்சம் பெரிய ஹை லெவல் அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு 10th 12th முடிச்ச அளவுக்கான பெரிய இது பார்த்தீங்கன்னா 8வது தான் அந்த காலத்தில். அப்படின்னும் போது 1907 7ன்றத 7 இல்லை 8 தானே சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அப்போ 8 ஃபஸ்ட்டு அவரோட உயர்கல்வி எப்போ முடிகிறாருன்னா 8ல் முடிகிறாருன்னு வச்சுக்கோங்க. 7 இல்லை 8ல் முடிகிறாரு. ஓகேங்களா? அவரோட உயர்கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஸ்கூல் முடிச்சோடனே அடுத்தது நம்ம காலேஜ் போகணும்ல, அதுக்கு வந்து பரோடா மன்னர்னு அங்கே இருக்கார். அவர் அந்த மன்னர்கிட்ட போயிட்டு பரோடா மன்னர் பேர் பார்த்தீங்கன்னா சயாஜி ராவ். அவரோட பேர் வந்து சயாஜி ராவ். அவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாரு, நான் மேலே படிக்கணும் அப்படின்ட்டு. அவரும் வந்து உதவி செய்கிறாரு. அவர் உதவியை நானதுக்கப்புறம் மும்பை போகிறாரு. மும்பையில் யூனிவர்சிட்டியில் போயிட்டு படிக்கிறாரு. இளங்கலை பட்டம். இளங்கலை பட்டம்னா யூஜின்னு சொல்லுவாங்க. யூஜினா அண்டர் கிராஜுவேஷன், பிஜினா போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகேங்களா? யூஜி அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பிஏ இதுமாதிரி முடிக்கிறோம்ல, அது பேர் தான் யூஜி, இளங்கலை பட்டம். பெற்ற ஆண்டு வந்து 1912. இது 1912 எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா, நம்ம 12 முடிச்ச உடனே தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இளங்கலை பட்டம் எப்போ வாங்குவோம்? 12 முடிச்சோடனே 1912. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அங்கே இளங்கலை பட்டம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து பரோடா மன்னர் அரண்மனையில் வந்து உயர் அலுவலராக கொஞ்சம் வேலை செய்கிறாருங்க, பணி செய்கிறாரு. அப்புறம் அம்பேத்கர் வந்து அப்புறம் மும்பைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்து பொருளியல் ஆசிரியராகவும் வேலை செய்கிறாருங்க. ஃபஸ்ட்டு பரோடா மன்னர் உதவியால் இதுக்கு மும்பைக்கு போகிறாரு. மும்பை போயிட்டு அங்கே யூஜியை முடிக்கிறாரு. யூஜி முடிக்கிற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1912. முடிச்சுட்டு திரும்பி நம்ம பரோடா மன்னர்கிட்டே வந்து கொஞ்சம் அவரோட உயர் அலுவலராக வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் மும்பையில் போயிட்டு பொருளியல் ஆசிரியராக வேலை செய்கிறாரு. அப்புறம் மும்பையில் அம்பேத்கர் முயற்சியால் உருவான கல்வி நிலையமே சித்தார்த்தா கல்வி நிலையம். கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மும்பையில் வந்து அம்பேத்கருடைய முயற்சியால் உருவான கல்வி நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா கல்வி நிலையம். சித்தார்த்தா கல்வி நிலையம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது யூஜி முடிச்சார். அடுத்தது பிஜிக்கு போகிறாருங்க. அமெரிக்காவில் உயர்கல்வி போகிறாரு. அதுக்கும் வந்து நம்ம பரோடா மன்னர் தான் உதவி செய்கிறாரு. அவர் பேர் தான் சொன்னால சாயாஜி ராவ். சாயாஜி ராவோட உதவியோட திரும்பி அமெரிக்காவுக்கு நம்ம அம்பேத்கர் போகிறாரு. அங்கே அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டி, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெறாரு. இப்போ நம்ம காலேஜ் முடிக்கணும் அப்படின்னா 3 வருஷம் ஆகுங்களா? இன்ஜினியரிங்னா 4 வருஷம். இப்போ நார்மலாக ஆர்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம். அப்போ 12 முடிச்சுன்னா 13, 14, 15. இப்போ யூஜி முடித்தோடனே என்ன பண்ணுவோம்? அடுத்து பிஜி பண்ணுவோம்ல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. 1915 வந்து பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெறாரு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு 1915 யூஜி முடித்தோடனே அடுத்தது பிஜி வந்து நம்ம 15ஆவதுனா அப்படியே 12 முடிச்சோடனே 13, 14, 15 3 வருஷம் முடித்தோடனே 15 அப்புறம் என்ன பண்ணுவோம்? பிஜி முடிப்போம்ல, அதான் பிஜியில் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்கு முதுகலை பட்டம் வாங்குறாரு. ஓகேங்களா? சிறு புத்தகமாக அச்சில் வெளிவந்த அம்பேத்கர் முதல் நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும். அவர் ஆய்வு கட்டுரை ஒன்று நடத்துகிறாருங்க. அந்த ஆய்வு கட்டுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சி, இந்தியாவில் எப்படி சாதி தோன்றுச்சு, அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்றது ஒரு ஆய்வு கட்டுரை இது பண்ணுறாரு. அதுதான் அவருடைய புத்தகம். அச்சிட்டு வெளிவந்த புத்தகம்னு பார்த்தோன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தாங்க. ஓகேங்களா? இப்போ அப்போ அப்படியே வந்து முனைவர் பட்டம் வாங்குறாரு. அதே கொலம்பியாவிலேயே வந்து பிஜி முடிக்கிறாரு. பிஜி முடிச்சுட்டு அடுத்தது முதுகலை முனைவர் பட்டம் வாங்குறாரு. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக. முனைவர் பட்டம் எதுக்காக வாங்குறாருன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக வந்து முனைவர் பட்டம் அமெரிக்கா கொலம்பியாவிலேயே வாங்குறாரு. ஓகேங்களா? அம்பேத்கருடைய சிறப்பு பெயர் என்னென்னு கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், அரசியல் சட்ட மேதை, சட்டத்தின் சிற்பி, மக்களின் மாபெரும் வழிகாட்டி, உலகத் தலைவர்களுள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல்,
ஆராய்ச்சியின் சிகரம் அப்படின்ட்டு ஒரு 8 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறனால சமத்துவ காவலர், அரசியல் சட்ட மேதை, அரசியல் சட்டத்தை உருவாக்குனது வந்து அரசியல் சட்ட மேதை, சட்டத்தின் சிற்பி, சட்டம் எப்படி இப்படி யாராக இருக்குன்னா அவர் தான் செதுக்கி ரெடி பண்ணாருன்றனால சட்டத்தின் சிற்பி, மக்களின் மாபெரும் வழிகாட்டி, எல்லாரும் ஒன்றா போகணும், எல்லாமே ஒரே பாதையில் நடக்கணும், போகணும், எல்லாரும் சமம் அப்படின்னு மக்களுக்கான ஒரு மாபெரும் வழிகாட்டி, உலக தலைவர்களுள் ஒருவர். இப்போ உலக தலைவர்கள்லாம் எப்படி இருக்குன்னா அவங்களும் ஒன்று ஒன்று செஞ்சுருப்பாங்க. அதேமாதிரி அம்பேத்கர் ஒரு விஷயம் செஞ்சனால உலக தலைவர்களுள் ஒருவர். பகுத்தறிவு செம்மல், அதாவது இவர் வந்து பகுத்தறிவாக பேசுவாங்க, அதனால் பகுத்தறிவு செம்மல். ஆராய்ச்சியின் சிகரம், இப்போ நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு தான் மக்களுக்காக கொண்டு வந்தார், அதனால் ஆராய்ச்சியின் சிகரம். அடுத்தது போகலாங்களா? அடுத்தது எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து மும்பைக்கு போனார், அடுத்தது அமெரிக்கா போனார், அடுத்தது லண்டனுக்கு போகிறாரு உயர்கல்விக்காக. பொருளாதார படிப்பிற்காக 1920 லண்டன் சென்றார். அங்கிருந்து பல நூல்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். அங்கே இப்போ பொருளாதாரம் படிக்கிறதுக்காக வந்து அவர் லண்டன் போகிறாரு 1920. ஓகேங்களா? இப்போ 1920 லண்டன் போகிறாரு. அங்கே வந்து இப்போ லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியில் போகிற ஃபஸ்ட்டு ஆளும் இவர் தான், வெளியில் வர லாஸ்ட் ஆளும் இவராக தான் இருப்பாராம். ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்து படிப்பாராம். லைப்ரரி திறக்கும் போது போய் படிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா லைப்ரரி க்ளோஸ் பண்ணும் போது வரைக்கும் படிப்பாராம். அப்பா லைப்ரரி மூட போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து அம்பேத்கர் எழுந்துச்சி வெளில வருவாராம். அந்தளவுக்கு ஆள் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்போ முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு வந்து 1921. ஓகேங்களா? அடுத்தது முனைவர் பட்டம் வாங்குறாரு 1923. ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்கு முனைவர் பட்டம் வாங்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக பட்டம் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வு பண்ணுறாரு, அதுக்கு முதுகலை பட்டம் வாங்குறாரு. பண்டையம் அப்படின்னாலே பழங்காலம்ல, பண்டைய கால அப்படின்ற போது அதுக்கு முதுகலை பட்டம், முதுநாளும் பழமை, பண்டைய நாளும் பழமை, அதுக்கு முதுகலை பட்டம் வாங்குறாரு. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆய்வு செய்கிறார். எப்பட்றா சாதி வளர்ந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றத அவர் ஆய்வு கட்டுரை, அதுக்கு ஒன்று வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து முனைவர் பட்டம் எதுக்காக வாங்குறாருன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக ஒரு பட்டம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரூபாய் பற்றிய பிரச்சனைன்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாரு, அதுக்கு ஒரு முனைவர் பட்டம் வாங்குறாரு. 1923 வந்து சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். 1923 சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. அடுத்தது சமூக பணிகள். இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ படிக்கணுமோ எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சமூக பணி, இப்போ மக்களுக்காக சேவை செய்து ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. இப்போ ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்னு சொல்லிட்டு 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக வந்து ஒரு பேரவை கொண்டு வர்றாரு. 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவைன்னு சொல்லிட்டு 1924 கொண்டுட்டு வராரு. ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை மூலம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி, சமுதாய உரிமைக்காக வந்து அந்த ஒரு பேரவையை வச்சு அவர் போராடுறாரு. அதுக்கப்புறம் 1930 ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன், இப்போ வந்து 1930 வந்து வட்டமேசை மாநாடு நடக்குது. அப்போ வந்து இங்கேருந்து கிளம்புறாரு, லண்டனுக்கு போகிறாரு. அப்போ புறப்படுறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் மக்களுக்காக நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதுக்காக நான் போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று அப்படின்னு சொல்கிறாரு. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதுக்காகவும் போராடுவேன், சுயராஜ்யம் கோரிக்கைகளை கண்டிப்பாக முழு மனதோடு ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அம்பேத்கரின் பொன்மொழிகள்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா
நான் வணங்கும் தெய்வங்கள் 3. நான் கும்பிட்ற சாமி 3 சாமி. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சாமி பார்த்தீங்கன்னா அறிவு. முதல் தெய்வம் வந்து அறிவு. 2வது தெய்வம் வந்து சுயமரியாதை. 3வது தெய்வம் நன்னடத்தை. இது 3ம் தான் என்னுடைய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு தெய்வம் என்னோட அறிவுப்பா. அடுத்தது சுயமரியாதைப்பா. அடுத்தது நன்னடத்தைப்பா. இதுதான்ப்பா நான் வணங்குற 3 தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து லண்டன் போயிட்டாரு. அப்போ லண்டன் போயிட்டு அந்த வட்டமேசை மாநாட்டில் இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பூனா ஒப்பந்தம் வந்து அடுத்தது நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து எதுவும் ஒன்றும் பெருசாக நடக்கலை. திரும்பி அதே வந்து பூனா ஒப்பந்தம்ன்றது ஒன்று நடக்குது. எப்போன்னா 2வது வட்டமேசை மாநாடு 1931 2வது வட்டமேசை மாநாடு திரும்பி நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒடுக்கப்படும் தனி வாக்குரிமையும் விகிதாசார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இப்போ ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தனியாக வந்து வாக்குரிமை வேணும். விகிதாச்சாரம்னா சொல்லுவோம்ல, நம்ம எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோம் அத்தனை பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி வழங்கணும், வாக்குரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து அம்பேத்கர் பேசுகிறார். இதோட விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, ஒரு தொகுதி இருக்குன்னா பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் ஒரு வாக்கும் அளிக்கணும்னு சொல்லிட்டு இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, எப்படின்னு சொல்கிறதுனா, இப்போ வந்து நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுங்க. இப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஒருத்தவங்க இருக்காங்க, நார்மலாக இருக்க ஒரு சமூகம் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அங்கே எப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து அவங்க ஆளுங்க நிற்கும்போது அவங்களுக்கும் ஓட்டு போடணும், இப்போ நார்மலான ஆள் நிற்கும்போது அவங்களுக்கும் ஓட்டு போடணும் அப்படின்னு இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு. இதை வந்து காந்தி வந்து இதை ஏற்றுக்கல. அது இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது காந்தி ஏற்றுக்காமல் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெயிலில் இருக்கார். அப்போ அந்த டைமில் அப்போ வந்து ஒரு ஜெயிலே வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கார். உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, உண்ணாவிரதம் இருக்கும்போது அம்பேத்கர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதுமாரிப்பா நீ இப்படி சொல்லிட்ட, அதேமாதிரி அங்கே காந்தியை வந்து ஜெயிலில் உட்காந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கார், அது என்னன்னு முடிச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர்கிட்ட சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்பேத்கர் அப்புறம் கிளம்பி காந்திகிட்ட போகிறாரு. காந்திகிட்ட போனோடனே காந்தி இவங்களும் பேசுகிறாங்க, என்னப்பா இப்படி கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காந்தி இதேமாரி இரட்டை வாக்குரிமை வேணாம், இவங்களுக்கு ஒரு ஓட்டு அவங்களுக்கு ஒரு ஓட்டுன்னு போட வேணாம், ஒரே ஓட்டாவே போடுங்க, ஆனால் அது பொது தொகுதின்னு வச்சுக்கிங்க. பொது தொகுதி அப்படின்னா இப்போ ரிசர்வ் தொகுதின்னு கொடுக்குறோம்ல, இப்போ வந்து ஒரு 100 தொகுதி இருக்குன்னா அதில் வந்து ஒரு 20 தொகுதி நின்றுக்குங்க. அந்த 20 தொகுதியில் யார் வேணாலும் ஓட்டு போடுவாங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் ஓட்டு போடுவாங்க, அதில் வந்து நீங்கள் தான் நிற்கணும், ஒரு 20 தொகுதியில் நீங்கள் தான் நிற்கணும், வேறு யாரும் நிற்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் போட்டாங்க. அது பேர் தான் வந்து பூனா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த பூனா ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சுன்னா 1932 செப்டம்பர் 24 அன்னைக்கு பூனா ஒப்பந்தம் செய்கிறாங்க. அதான் கொடுத்துருங்க. அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து ஒரு இதழ் ஒன்று நடத்துகிறார். அது என்ன இதழ்னு பார்த்தீங்கன்னா, ஊமைகளின் தலைவன் என்ற இதழ் ஒன்று நடத்துகிறாரு. யாரால இப்போ அதாவது பயந்துக்கிட்டு பேச மாட்டாங்கல்ல, வெளில போய் சொல்ல மாட்டாங்க, அதை ஒரு அடிப்படையாக வச்சு ஊமைகளின் தலைவன் என்ற ஒரு இதழை நடத்துகிறாரு அம்பேத்கர். அடுத்தது சுதந்திர தொழிலாளர் கட்சி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மாநில சுயாட்சி வழங்குவதற்காக இந்திய அரசாங்க சட்டம் 1935 கொடுக்குது. மாநில சுயாட்சின்னா என்னென்னா, இப்போ பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருக்காங்க, இப்போ நீங்களே வந்து நீங்கள் உங்கள் நாட்டை ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அதான் வந்து 1935 சட்டம் ஏற்றுறாங்க. அதன்படி வந்து எப்படி நீங்கள் ஆளலாம் அப்படின்னா, அதேமாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா எல்லாருமே எலெக்ஷனில் நிற்கணும். நின்னீங்கன்னா நீங்களே வந்து உங்கள் ஆளுங்களே உங்களுக்கு மக்களே ஓட்டு போட்டு மக்களே உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதைப்படி நீங்களே உங்களை ஆட்சி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சட்டம் 1935 வருது. அதன்படி வந்து பொது தேர்தலும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க.
ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் வந்து விரும்பினார். இப்போ ஏழை விவசாயிங்க, தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நலனுக்காக நான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார். அதுக்காக என்ன பண்ணார்னா, சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்குனார். ஒரு கட்சி இருந்தால் தானே வந்து, ஒரு பார்ட்டி இருந்தால் தான் வந்து நம்ம எலெக்ஷனில் நிற்க முடியும், எல்லாம் ஒன்று சேர முடியும், தனியாக போய் நிற்க முடியாதுல்ல. அப்படின்னும் போது சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதில் வந்து இவங்களுக்கும் தனியாக தொகுதி ஒதுக்கியிருந்தாங்களே, அதில் அம்பேத்கர் நிற்கிறாரு, 15 பேர் நிற்கிறாங்க. அதில் அம்பேத்கரும் ஜெயிக்கிறார், அவர் கீழே அவர் இதில் நின்று 15 பேரும் ஜெயிக்கிறாங்க. மக்கள் கல்விக் கழகம் 1946ஆம் ஆண்டு அம்பேத்கர் தான் தோற்றுவிக்கிறார். இப்போ இதெல்லாம் வந்து நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நடக்குது. அதில் வந்து அம்பேத்கர் ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறம் 15 பேர் அவர் கட்சியில் நின்ன 15 பேரும் ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு கழகம் ஆரம்பிக்கிறார். 2 கழகம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இப்போ வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்காக சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். மக்கள் கல்விக் கழகம் அப்படின்னு ஒரு இதை ஆரம்பித்தார். 1946 அதை ஆரம்பித்தார். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1936 ஆரம்பிச்சிருப்பார். சுதந்திர தொழிலாளர் கட்சி 1936 ஆரம்பிச்சிருப்பார். அடுத்த கண்டென்ட் போகலாங்களா? இப்போ அடுத்தது தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் வந்து என்னென்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் ஒரு இதழ் ஆரம்பிக்கிறாரு. 1927 வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஊமைகளின் தலைவன் அப்படின்ற ஒரு இதழ் ஆரம்பிச்சிருந்தாரு. ஒடுக்கப்பட்ட பாரதன்ற ஒரு இதழும் ஆரம்பிச்சிருந்தார். 1927 2 இதழ் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் பேச முடியலையோ, சொல்ல முடியலன்னு பயந்துட்டு இருப்பாங்கள்ல, பேச முடியலன்னா வாய் பேசாதவங்கள, இப்போ ஒரு ஆங்கிலேயர் வராருன்னா, ஒரு பெரிய ஆள் வராருன்னா, அவர்கிட்ட வந்து எதுவும் சொல்ல முடியாது, எதுவும் கேட்க முடியாது. அதுக்காக அவங்களுடைய வாய்ஸாக இவர் பேசுகிறாரு. அதான் வந்து ஊமைகளின் தலைவன் என்ற இதழ். ஓகேங்களா? அடுத்தது ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழ் வந்து 1927 துவங்குறாரு. சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமதே சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். இப்போ வந்து சமத்துவ சமுதாயத்தை, அதாவது பார்த்திங்கன்னா எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும், எல்லாரும் சமம், உனக்கு 2 இட்லி கொடுத்தா எனக்கு 2 இட்லி தான் கொடுக்கணும், நீ ட்ரெயின் ஏறி போகிற நானும் ட்ரெயின் ஏறி போகணும் அப்படின்ற மாதிரி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணார்னா, சமாஜ் சமதா சங்கம் அப்படின்ற சங்கத்தை உருவாக்குனார். உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நாசிக் கோயிலில் நுழைவு போராட்டம், அதாவது ஒடுக்கப்பட்டவங்களை வந்து கோயில் உள்ள நுழையணும்னு சொல்லிட்டு நாசிக் கோயில் உள்ள வந்து நுழைவு போராட்டம் நடத்துகிறாங்க. 1930 அதுவும் வெற்றி அடையுது. ஓகேங்களா? இப்போ 1930 வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போ வந்து 1930 வட்டமிசை மாநாடு ஒன்று நடந்ததுங்களா? அந்த மாதிரி டைமில் இவர் கூட போனது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டமலை சீனிவாசன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமிசை மாநாடு நடந்துச்சுல்ல, அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கர் போகிறாரு. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ராவ் பகதூர், ரெட்டமலை சீனிவாசனும் அவர் கூட சேர்ந்து கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த பாக்ஸில் வந்து ரெட்டமலை சீனிவாசனை பற்றி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அரசியலமைப்பில் வந்து அம்பேத்கரின் பங்கு. இதேமாரி போராடுறாரு, இதேமாதிரி நிறைய கட்சிகளாக ஆரம்பித்து ஜெயிக்கிறாரு, போகிறாரு. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு இவருடைய பங்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து ஒரு ஆட்சி அமையுது. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து அவர் பிரதமர் ஆகிறாரு ஜவஹர்லால் நேரு. அப்போ வந்து அரசியல் சட்ட அமைச்சராக இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாரு அம்பேத்கர். ஓகேங்களா? முதல் சட்ட அமைச்சரும் இவர் தான். அரசியல் சட்ட அமைச்சராக இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கிறாரு. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 நாள் வந்து அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது. அதுபடி என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. இப்போ 1947 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு என்னென்னா, அரசியல் நிர்ணய மன்றம் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்காக வந்து ஒரு அரசியலமைப்பு இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு வரைவு குழு உருவாக்கப்படுது. அந்த வரைவு குழுவுக்கு தலைவர் வந்து அம்பேத்கர். மற்றும் ஒரு 6 உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க. அது யாராவது பார்த்தீங்கன்னா, கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி,
சையது முகமது ஷாதுல்லா, மாதாராவ், டிபி கைதான். இப்போ இவங்க எல்லாம் 6 உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க. அம்பேத்கரோடு சேர்த்து 7. இவங்கள எழுத சொல்லி 1947 ஆகஸ்ட் 29 அப்போ தீர்மானம் போட்டு எழுத சொல்லி அதை சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அது எப்போ வந்து அவங்க அறிக்கையை கொடுக்குறாங்கன்னா நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1948 பிப்ரவரி 21 ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒப்படைச்சோடனே அந்த அரசியல் சட்டம் வந்து எப்படி எதை வச்சு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம இந்தியா இல்லாமல் பல நாடுகள் வந்து மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இதேமாரி நடந்துகிட்டு இருக்கிறது. அதுமாதிரி ஒரு நாட்டிலையும் ஒரு சட்டத்தை நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துக்கிறாங்க. எந்தெந்த நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியனா ரஷ்யா, ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள்லேருந்து வந்து ஆராய்ந்து அந்த இந்திய நாட்டிற்கான சட்டம் வந்து நம்ம ஆளுங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு இந்திய நாட்டுக்கான சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து மிக சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்கள் போற்றப்படுகிறது. சமூக ஆவணம் என்று எதை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை தான் வந்து சமூக ஆவணம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் போற்றப்படுகிறது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாருன்னா, புத்த சமயம் மீது பற்று. இப்போ புத்த சமயம் மீது பற்று அப்படின்னா எதனால் புத்த சமயம் மீது அவருக்கு பற்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னும் போது அவரோட பிளான் என்னவாக இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து நம்மளை ஒடுக்கப்பட்டவங்களாக சொல்லி பேசுகிறாங்க. இப்போ இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு இருக்கும்போது புத்திஸ்ட்டு, சீக்கிசம் இதே மாதிரி இருக்காங்களே. இப்போ நம்ம வந்து ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறனால தானே ஒடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறாங்க. நம்ம ஏன் புத்த சமயத்தில் மதமே மாறிட்டோம் அப்படின்னா, இந்துவிலேருந்து புத்த மதத்துக்கு மாறிட்டு நம்ம புத்திஸ்டாக மாறிடுவோம்ல. அப்போ நம்மளை யாரும் ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, புத்த சமயத்தின் மீது வந்து ஈடுபாடு கொள்கிறாரு. அந்த புத்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சமத்துவமாக நடந்துக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், போகணும், வரும்னு சொல்லிட்டு அந்த புத்த சமயம் தான் வந்து அதை கொண்டு போகுது அப்படின்ட்டு அது மேலே அவருக்கு ஒரு ஈடுபாடு வருது. ஈடுபாடு வந்து தன்னுடைய அவர் கீழே அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கும்ல, அவங்ககிட்டலாம் சொல்லி இதேமாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இலங்கையில் வந்து ஒரு புத்த துறவிகளோட கருத்தரங்கத்தில் அவர் கலந்து கொள்கிறாரு. இப்போ வந்து உலக பௌத்த சமய மாநாடுகளையும் அதான் வந்து உலக பௌத்த சமய மாநாடு அது ஸ்ரீலங்காவில் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பௌத்தர்களுடைய மாநாடு ஒன்று நடக்குது. அப்போ அதில் அம்பேத்கர் கலந்துக்கிறார். 1956 அக்டோபர் 16 நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 1956 அக்டோபர் 14 வந்து என்ன பண்ணுறாருன்னா, லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி வந்து தன்னை வந்து புத்த மதத்தில் இணைச்சிக்கிறாரு. லட்சக்கணக்கான மக்கள்லாம் எவ்வளோ பேருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 லட்சம் பேர் வந்து இவரை ஃபாலோ பண்ணி அந்த டைமில் மாறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவிற்கு பின் 1957 ஆண்டு வெளியானது. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து அவர் 1956 டிசம்பர் 6 இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் 1957 அந்த புக்கு வந்து வெளியாகுது. புத்தரை பற்றி எழுதின புத்தரும் அவரின் தம்மம்ன்ற புக்கு வெளியாகுது. ஒரு மறைவு வந்து 1956 டிசம்பர் 6 இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா. அவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில வார்த்தைகள்லாம் மனசில் பதிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல, செய் அல்லது சத்து மடி அப்படின்ற மாதிரி அம்பேத்கரும் சில சிறந்த மேற்கோள்களை சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய 3ம் தேவைப்படுகிறது அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் அம்பேத்கர். ஓகேங்களா. ஒரு முழு மனுஷனாக ஆகிறதுக்கு கல்வி வேணும், செல்வம் வேணும், உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டால் அம்பேத்கர்.
செல்வம் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம். ஓகேங்களா? தேசியமும் தெய்வீகமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம். இப்போ நம்மள்ட்ட கல்வி இருக்கு, ஆனால் செல்வம் இல்லை, உழைப்பு இல்லை, இல்லாத கல்வி வந்து கலர் நிலம் அப்படின்னு சொல்கிறாரு. உழைப்பும் கல்வியும் இல்லாத செல்வம் வந்து மிருகத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களையே இந்த வையகம் வாழ்கிறது. என்ன சொல்கிறாங்க புரியுதா? சமூகத்தின் மாற்றத்திற்காக சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களால் தான் வந்து இந்த உலகமே வாழுது. சமூகம் மாறணும் அப்படின்ட்டு புதுசாக ஒரு சிந்தனையை கொண்டு வந்து புரட்சி செய்கிறாங்கள, அவங்களால தான் வந்து இந்த உலகம் வந்து வாழுதுன்னு சொல்லி சொல்கிறார். சொன்னது யாருன்னு பார்த்தா அம்பேத்கர். ஓகேங்களா? எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நடத்துவது தான் சமத்துவம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்துவிடக்கூடாது அப்படின்னு பாடுபட்டது யாருன்னு கேட்டால் அம்பேத்கர் தான். கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். மாணவர்கள் தகவல்களை திணிப்பதாக கல்வி இருத்தல் கூடாது. அதாவது கற்பிக்கிறோம். இப்போ ஒரு மாணவன் இருக்குன்னா அவருக்கு கற்பிக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அறிவியல் முறைக்கு உகந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். திணிக்கக்கூடாது, தகவல்களை திணிக்கக்கூடாது. போய் மனப்பாடம் பண்ணு, 1 2 1 is 2 4 2 2s are 4 அப்படின்னு மனப்பாடம் பண்ணு அப்படின்னு திணிக்கக்கூடாது. அறிவியல் முறையாக கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சகோதரத்துவம். ஜனநாயகத்தோட மறுபெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரத்துவம். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு யார் சொன்னார்னா அம்பேத்கர். ஒரு லட்சிய ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னா அந்த சமூகம் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டது தான் வந்து ஒரு லட்சிய சமூகம் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் தான். கற்பி, ஒன்று சேர், போராடு அப்படின்னு சொன்னதும் அம்பேத்கர் தான். இந்த கற்பி, ஒன்று சேர், போராடு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் அம்பேத்கர் தான். சாதி களையப்பட வேண்டிய கலை. சாதின்றது வந்து களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் தான். இப்போ இங்கிலாந்து செல்வதற்கெல்லாம் இந்திய தலை சாய்க்கும் என்பது தவறு. இந்த நிலை எப்போதோ மாறிவிட்டது. இப்போ இங்கிலாந்து போகணும் அப்படின்னா இந்தியா வந்து சரிங்க போகலாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. இந்த நிலம் எப்போயோ மாறிடுச்சு அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கிட்ட சொன்னார். அது யார் சொன்னதுன்னு கேட்டால் அம்பேத்கர் தான். சாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியதென்று குறிப்பிட்ட சில சூழ்நிலைக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றி விட்ட வளர்ச்சியாகும். சாதின்றது வந்து ஒருவன் கட்டளையால் தோன்றினது இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட சில சூழ்நிலையால் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். இந்தியாவிலேருந்து 2 தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழே பாயிண்டில். பெரியார் வந்து தெற்கிலிருந்து வந்தவர், அம்பேத்கர் வடக்கிலிருந்து வந்தவர். வடக்கு சைடுலன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், தெற்கன்னு பார்த்தோன்னா பெரியாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 தலைவர்கள். அம்பேத்கர் சூட்டிய புகழாரங்கள். அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் சொல்கிறார், உலக தலைவர்கள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, பெருந்தலைவரை போல் எவரையும் காண முடியாது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா பெரியார் சொல்கிறார். உலக தலைவர்கள் ஒருவர் பண்ணின்னு, பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, பெருந்தலைவரை போல் எவரையும் காண முடியாதுன்னு சொல்கிறது யாருன்னா அம்பேத்கரை பெரியார் புகழாரம் சுட்டுறாரு. அதேமாதிரி நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா பகுத்தறிவு துறையில் இவருக்கு இணை இவர் தாங்க. பகுத்தறிவில் இவருக்கு இணை இவர் தாங்க. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அம்பேத்கரையே சேரும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு. ஓகேங்களா? ராஜேந்திர பிரசாத் அடுத்து ஒரு கூற்று சொல்கிறாரு, தன்னலமற்றவர், கொடுக்கப்பட்ட பணியில் கர்மமே கண்ணாக இருந்தவர் என்று புகழாரம் சூட்டினார். அவருக்கு என்ன ஒரு பணி கொடுத்துட்டுனா அந்த பணியை முடிச்சுட்டு தான் அதில் கருத்தும் கண்ணுமா இருப்போம்னு சொல்லுவோம்ல, அப்படி இருந்தவர். தன்னலமற்றவர், தனக்குன்னு சுயமாக யோசிக்கல, பொதுநலமாக யோசித்தவர் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் சொல்கிறாரு. அடுத்தது அம்பேத்கருக்கு செய்த சிறப்பு.
ஆய என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 1990ல் இந்திய அரசு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா, அதாவது இந்திய மாமணி பாரத ரத்னா விருது வழங்கி பெருமைப்படுத்தியது மறைவுக்கு பிறகு. ஓகேங்களா. அவர் இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1956ல் இறந்துடுறாரு. அதில் ஒரு 4 இதில் ஒரு 34 34 வருஷத்திட்ட கழித்து அம்பேத்கருக்கு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது வந்து நம்ம இந்திய அரசு வந்து அம்பேத்கருக்கு வழங்குது. கீழே ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தேசத்தின் ஒற்றுமை என்பது அதன் ஆன்மீக ஒற்றுமையே, இந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே இனத்தவரே. என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? ஒரு தேசத்தின் ஒற்றுமைன்னா என்னது அப்படின்னா ஆன்மீக ஒற்றுமையே, இந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே இனத்தவரே. எல்லாரும் வந்து இப்போ ஆன்மீக இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற கண்டென்ட்டை இதில் சொல்கிறாரு. ஓகேங்களா. ஒரு தேசத்தோட ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஒற்றுமையே, இந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே இனத்தவரே, எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கணும், எல்லாரும் ஒரே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறார். அம்பேத்கரை பற்றிய கண்டென்ட் இவ்வளோ தான். இதில் லாஸ்ட்டாக 1-2 கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட ஒய்ஃப் பேர் வந்து ராமாபாய். இவர் அந்த ராமாபாயின்ற அவங்கள வந்து இவர் 9 வயதில் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஓகேங்களா. ஒய்ஃபோட பேர் வந்து ராமாபாய். அவர் வந்து அவங்கள 9 வயதில் வந்து இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த கண்டென்ட் வந்து இதில் இல்லை. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் அந்தளவுக்கு இல்லாதனால வந்து அவங்க இதை மட்டும் கரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கேளுங்கள். தேங்க்யூ.